நம் அனைவருக்குமே எப்பொழுதுமே இருக்க வேண்டிய அடிப்படை குணம் நமக்கு நாமே உண்மையாக இருப்பதுதான். நமக்கு நாமே உண்மையாக இருந்தால் நம்மை சுற்றி நடப்பது அனைத்துமே நமக்கு சாதகமாகவே நிகழும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகள் அனைத்துமே நிரந்தரமல்ல. உன்னுடன் இருப்பதற்காகவே உன் சாயப்பா வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பல அனுபவங்களையும் பல நல்ல செய்திகளையும் கற்றுத்தருகிறது என்பதை உணர்ந்து கொள். மனதிற்கு பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள். மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதைவிட முக்கியம், வெறுப்பதை மறந்து விடுங்கள். அப்பொழுதுதான் மனதிற்கு நிம்மதியல்ல, பெரும் நிம்மதி கிடைக்கும். கிடைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள தவறினால் அது தேடும் பொழுது கிடைக்காது. எனவே கிடைக்கும் பொழுது, வரும் பொழுது, வரக்கூடிய வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்திக் கொள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். நம் வாழ்விற்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை மனதில் நிறுத்திக்கொள். குழந்தையே, இன்று இரவு பார், உன் கனவில் நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். நான் நிகழ்த்தும் அதிசயத்தை, அற்புதத்தை காலையில் நீ உணர்வாய். குழந்தையே, உன்னை எந்த இடத்தில் மற்றவர்கள் வைத்திருப்பார்கள் என்று சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் உனக்கு புரியும். அது உன் மனதிற்கும் புலப்படும். எனவே யாரையும் எளிதாக நம்பிவிடாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. கண்மணியே, உன் அறிவை முதலீடாக வைத்தால் அரண்மனையை கூட வாங்கிவிடலாம் எளிமையாக. அதேபோல ஆசையை அதிகமாக வைத்தால் துன்பத்தை மிக எளிதாக வாங்கிவிடலாம். குழந்தையே, வழி தந்த பிறரை மறந்துவிடு. குறை சொன்ன பலரை மன்னித்துவிடு. அதுபோல உனக்கு துரோகம் செய்தவர்களிடம் ஒதுங்கியே இரு. அது மட்டுமல்லாமல் உன் மனதை காயப்படுத்தியவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றுவிடு. இதுவே உன் மனதிற்கு நிம்மதியை தரும். உன் வாழ்விற்கு அதைவிட பெரும் நிம்மதியை தரும். பல சந்தர்ப்பங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டே ஓடு. நிற்பதாக இருந்தால் எதையுமே எதிர்த்து நில்லு. தேவையற்றவர்களிடம் நீ காட்டும் அன்பையும் பாசத்தையும் உன் மனதை புரிந்து கொண்டவர்களிடம், உன்னை உண்மையாக நேசிப்பவர்களிடம் காட்டிப்பார். அப்பொழுது தெரியும் அந்த அன்பின் ஆழத்தை என்னவென்று உனக்கு புரியும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தை நீ உணர்ந்து கொள்வாய், புரிந்தும் கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பதால் உனக்கு வரும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல மிக எளிதாக விலகிவிடும். குழந்தையே, உனக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான விடியல் நாளை கண்டிப்பாக விடியும். ஆச்சரியத்தால் அதிசயித்து நிற்கப் போகிறாய். காத்திருப்பதெல்லாம் உன்னுடைய கர்ம பலன்களே. உன் கர்மாவின்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் பாவத்தின்படியே உன் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் கண்மணியே. உன் கர்மாவின் வலிமைகளை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு இன்று இரவு கனவில் நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். வந்து என் ஆசிர்வாதத்தை தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நாளை நான் வந்ததை, நான் உன்னிடம் பேசினதை நீ கண்கூடாக உணர்வாய் நாளை விடியலில். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கான கடைசி வாய்ப்பு இது. இன்றாவது நிச்சயமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ காண்பாய். என்னை தேடி வந்த உன்னை எப்பொழுதும் நான் தொலைத்து விடமாட்டேன். நீ என்னை ஆத்மார்த்தமாக நம்பினால் உன் கண்களை மூடிக்கொண்டு கவலைகளையெல்லாம் மறந்து நம்பிக்கையோடு இதை ஒரு நிமிடம் கேள். உன் மனது நிச்சயமாக லேசாகும். இது உனக்காகவே என் கண்மணியே. தவிர்க்காமல் கேட்பாயா? உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை காப்பதற்காகவே என் கைகளை எப்பொழுதும் நான் விரித்தே வைத்திருக்கிறேன்.
உன்னை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துன்பங்களையும் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன். என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா, பின் எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் சில பேரிடம், அது மட்டுமல்லாமல் மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன்னுடைய மனம் என்பது உன் சாயி தேவா வசிக்கும் கோட்டைதான். அந்த மிகப்பெரிய கோட்டையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையவே முடியாது. என்னை காண வந்த, என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைக்கு பல விஷயங்களை நான் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே. அதை யாருக்காகவும் எப்பொழுதும் எல்லா நேரமும் விட்டு விடாதே. விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சம் மேல் நோக்கி பிரம்மாண்டமாக வளரும். எனவே என் குழந்தையே, நீ விழும்போது விதைகளாக இரு, மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும், ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு, அந்த உறவை மிக இறுக்கமாக பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றி அமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்லத் தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல், உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா, உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். நீ நினைத்தது போல அழகான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதை நான் உனக்காக கிடைக்க செய்வேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லை சாயிநாதரே என்று புலம்பாதே. உன் துயர் துடைக்கத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். ஆத்மார்த்தமாக என்னை முழுவதுமாக நம்பியிருக்கும் உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என்று ஒரு துளி கூட நினைக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை பெருமையாக நினைத்து பார்க்க வேண்டாமா? உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை காயப்படுத்திவிட்டு நீ வேண்டாம் என்று உன்னை உதறி சென்றவர்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இவை அனைத்துமே உனக்கு சர்வ நிச்சயமாக நிகழும். ஒரு நாள் நீ எதிர்பாராத விதமாக நீ கேட்டது, நீ என்னிடம் கேட்காமல் இருந்தது, உன் வாழ்விற்கு தேவையானது எல்லாமே உனக்கு ஆச்சரியங்களாக, அற்புதங்களாக உன்னிடம் வந்து சேரும். உன்னை நான் காப்பாற்ற வேண்டுகிறேன். உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உனக்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வேலையை நான் பார்த்துவிட்டேன். இத்தனை நாட்களாக நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டி விரும்பி கேட்டதை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஒரு நற்செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தி வந்து உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை எத்தனையோ வழியாக உன்னை வீழ்த்திப்பாக பல பேர் ஆசைப்பட்டார்கள். உன்னை வீழ்த்தி உன் மனதை காயப்படுத்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. பொய்யுரைத்து உன் வாழ்வில் வீணாக உன் வாழ்வில் கஷ்டப்படுத்த நினைத்து பார்த்தார்கள். அதற்கான செயல்கள் அத்தனையும் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் அது முடியவே இல்லை. உன் வாழ்விற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பல ஆபத்தை உண்டாக்க நினைத்தவர்களுக்கு கூட முடியவே இல்லை. இவை அனைத்திற்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காப்பாற்றுவதற்கே, உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா உன்னிடம் இருந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உனக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நீ அதிகமாக செய்த புண்ணியத்தின் பலனாகவே உன் அப்பாவை நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். உன் அப்பா உன்னோடு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொண்டவர்கள் கூட சில சமயம் அதை மறந்துவிட்டு இது போன்ற உன்னை வீழ்க்க அடிக்கும், உன்னை நோகடிக்கும் செயல்களை செய்ய எத்தனிக்கிறார்கள். நினைத்து பார்க்கிறார்கள், செய்தும் பார்க்கிறார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. உன்னை காப்பாற்றதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. எனது அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியுமா, அல்லது உனக்கு தீங்குதான் நினைக்க முடியுமா? சொல் என் பிள்ளையே. உன்னை அப்படி பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கூட, நோகடித்தாலும் கூட அயர்ந்து சென்று விடாதே. அதே போல எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள், நீ அனுபவிக்கும் வேதனைகள், நீ பார்த்த அவமானங்கள் அதைவிட 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு உனக்கான நன்மை உன்னிடம் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன் என்பதை நிதர்சனமாக நம்பு. உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள், மனதில் ரணமாக புகுந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள். அதனால் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது குழந்தையே. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் கர்மாவை அனுபவித்துதானாக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள். உனக்கான வெகுமதிகளை நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன். உனக்கானதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை காப்பாற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இழந்தது, நீ இது நாள் வரை இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாமே சென்றதாகவே இருக்கட்டும், இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததை விட 1000 மடங்கு உனக்கு நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னுடைய குடும்ப உறவுகள், உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாமே மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? இனி வரும் காலம் நீ தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உன்னை கைப்பிடித்து நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? நான் உன்னுடைய முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் அரவணைப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் உத்திரவாதம் தருகிறேன். மிகப்பெரிய தடை ஒன்று உன் வாழ்விலிருந்து அகலும். இது நாள் வரை தடை பெற்ற அனைத்துமே உன்னை விட்டு விலகும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாயில் கதவை வந்து தட்டும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் உத்திரவாதம்தான். அதுவரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடியும் நேரத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்குள் மனதை போட்டு நோகடித்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான பொற்காலம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். உன் மனதில் தேவையில்லாத எண்ணம் உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொற்காலத்தை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே, நிர்கதியாய் நிற்கின்றோமே என்று வருத்தப்படாதே, கலங்கி நிற்காதே.
நீ தூக்கி எறிவதற்கு நீ கல்லல்ல, நீ மிகப்பெரிய பொக்கிஷமான வைரம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர்களே உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் மிக அருகில் இருக்கிறது. உன்னை பிரகாசிக்க வைப்பேன் உன் சாயி தேவா. விதியோ அல்லது பிறர் செய்த சதியோ, நானே கதி என்று வந்துவிட்டாய். சாயப்பாதான் அனைத்துமென்று என்மேல் முழு நம்பிக்கை வைத்து விட்டாய். பின் உனக்கு பயமேன் குழந்தையே? நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக ஆனந்தமாக மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய். நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையோடு உன் வாயிற்கதவை திறந்து பார். உனக்கான ஒரு அதிசயம் காத்திருக்கும். உனக்காகவே நீ என்னிடம் எதிர்பார்த்த ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். உன் கைகளில் வந்து சேர. குழந்தையே, நீ மலை போல் எண்ணியிருந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். அத்தனை முறை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை முறை உனக்கு நான் கூறினாலும் உன் மனதால் அதை ஏற்று கொள்ள முடியாமல் முடிந்து போன பிரச்சனை முடியவில்லை என்று நினைத்து கொண்டு என்னிடமே வந்து மீண்டும் மீண்டும் எனது வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி தாருங்கள் என்று என்னிடமே மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட ஒரேடடியாக பயந்து போய் நிற்கிறாய். குழந்தையே, பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? முடிந்து போன பிரச்சனையை நினைத்து நினைத்து மீண்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நடப்பது நடப்பவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இரு. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக நல்லகரமாகவே மாறும். வாழ்க்கையில் எது எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமான பொய்கள் என்பது உனக்கு புரிகிறதா? அதை நீ உணர்ந்து கொள்ளவே புரிந்து கொள்வதற்காகவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி யார் உன் மனதிற்கு இனிமையானவர் என்று நம்பி உன்னுடைய பொக்கிஷமான அன்பை நீ கொடுத்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்தேன் குழந்தையே. யாருக்காக எதிர்பார்த்து இது நாள் வரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து எதிர்பார்த்திருந்து நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்து பார்க்காதே. அது வீணாக உன் மனதிற்கு பாரத்தை தான் ஏற்படுத்தும். முடிந்த காலத்தை விட்டுவிடு. இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா உன் விதியை மாற்றி உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாரை முழுதாக நம்பினாயோ அவர்களை மனம் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக இதை கூட செய்யாமல் ஒரு தாய் ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நான் உன் தகப்பன்தானே, தாயாகவும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய்தானே. அப்படியென்றால் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆவலாகவும் இருக்கிறேன். நம்பிக்கை என் மீது முழுமையாக வைத்துவிட்டாய். பின் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றாமல் இருப்பது? நான் நிறைவேற்றுவேன்.
உன் அப்பா எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டு கண்ணீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, நிம்மதியாக இரு. உன் விதியை நான் மாற்றிக் காட்டுகிறேன். சோர்ந்து போயிருக்கும் என் குழந்தையை மீட்டெடுத்து இதோ என்னுடைய வலது கையால் உன் வலது கையை தூக்கி பிடித்திருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்கிறாயா? உன் மனதில் சற்று ஆறுதல் நிரம்புகிறதா? நான் உன்னுடைய வலது கையை அல்லது உன்னுடைய கரங்கள் இரண்டையும் பற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தவே, நீ உணர்ந்து கொள்வதற்காகவே நான் பல போராட்டங்களையும் தாண்டி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை தந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனக்குழப்பத்தினால் அதை நீ உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். குழந்தையே, மனதில் இருந்த வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், புத்துணர்வாக வைத்துக்கொள். அப்பொழுது உன் கரங்கள் என் கைப்பிடியில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் என் கைப்பிடியில்தான் இருக்கிறது. நீ போராடும் சமயத்தில், வேதனையாக கண்ணீர் விடும் சமயத்தில், மனவேதனையால் குமுறும் நேரத்தில், கண்ணீரை என்னிடமே வந்து சிந்தும் நேரத்தில் என் கரங்கள் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையை குறைக்க, உன் மன குமுறலை குறைக்க என் கைகள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கும். உன்னை பக்கத்தில் இருத்தி கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதுமே உன்னை அரவணைக்கும் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக கவலைப்படாதே என் குழந்தையே. உன் விதியை மாற்றி விதியின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் மனதிற்கு இனிமையான அந்த உறவோடு சேர்த்து உன்னை வாழ வைப்பேன். மகிழ்ச்சியாகவே வாழ வைப்பேன். இக்கட்டான நேரத்திலெல்லாம் உன் அருகிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ கூப்பிடும் நேரத்திலெல்லாம் உனக்காக பதில் குரல் நான் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. இதையெல்லாம் உன் சாயப்பா எதற்காக செய்து கொண்டிருக்கிறேன்? என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ வருத்தமாக இருக்கிறாய். ஏன் இந்த வருத்தம் உன் மனதில்? சந்தோஷமாக இரு. முடிந்ததை எண்ணி நினைக்காதே. இனி வரப்போவதை எண்ணி பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி உன் வாழ்வும் உன் மனமும் எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். தானாகவே அற்புதமும் ஆச்சரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி எல்லாம் வந்து குடிகொள்ளும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் வரும். அந்த ஆனந்தத்தை நீயும் பெற தயாராக இரு. உன் மனதை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள். என் பிள்ளையின் முகம் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருந்தால்தான் உன் அப்பாவிற்கு பிடிக்கும் என் குழந்தையே.